என்னை ரொம்பவே ஏமாத்திட்டாங்க. எனக்கு இனிமேல் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாரி பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு சில உண்மைகள சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் பார்த்திபன் அவர்கள் சமீபத்தில ஒரு பேட்டி ஒண்ணு அளிச்சிருந்தாரு. அந்த பேட்டியில சீதா அவங்க ரொம்பவே மனம் வருத்தப்பட்டு இருக்கதாக தன்னுடைய மகள் தன்கிட்ட கேட்டதாகவும் ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காரு. இது 2யும் பத்தி முழுமையா இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆன சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் பாலாஜி முருகதாஸ். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வா வரலாம் வா அப்படிங்கிற திரைப்படத்தில் ஹீரோவை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த திரைப்படம் ஓடலை. அதன் பிறகு அருண் விஜய் கூட சேர்ந்து ரெட்டத்தலா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பாலாஜி முருகதாஸ் கண்ட தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். இந்த நிலையில் ஜேஎஸ்கே கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் எனக்கு சம்பளமே தராம படத்தில் நடிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த திரைப்படத்துக்காக என்னை அவ்வளோ வேலை வாங்கினாங்க. ஆனால் எனக்குண்டு ₹1 கூட சம்பளமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாலாஜி முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சொல்லியிருக்காரு. சினிமாவில் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், இதை விட்டு நான் வேறு வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாலாஜி முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவை பார்த்து ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஒரு பேட்டியில் நடிகை சீதாவை பற்றியும் இன்னொரு பேட்டியில் சொர்ணமிகை படத்தை பற்றியும் பேசியிருந்தாங்க. இது 2யும் பற்றி ஒன்றா சேர்த்து ஒரு சேனல் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்த சீதாவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் தன்னுடைய மகள்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினாங்களாம். பார்த்திபனருடைய மகள் உடனே பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணி, ஏப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேட்டியில் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்திபனர்கள், நான் தப்பாலாம் பேசலாமா, 2 விஷயங்களில் பேசினேன், அது 2யும் ஒன்றா சேர்த்து போட்டாங்களே தவிர நான் எதுவும் தப்பாக பேசலை, அப்படி வருத்தப்பட்டிருந்தா உங்கள் அம்மாட்ட சாரி சொன்னேன்னு சொல்லு அப்படின்ட்டு தன்னுடைய மகள்கிட்ட சொன்னதாகவும் பார்த்திபன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு. என்னுடைய பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கவங்களை பற்றி நான் எப்படி தப்பாக பேசுவேன் அப்படின்ட்டும் நம்ம ஒன்று பேச அதை மற்றவங்க வேற மாதிரி வெளியிடுறாங்க. இதனால தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் அவர்கள் அந்த பேட்டியில் பேசியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான பாரத கனமா சீரியல்ல அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை தான் கண்மணி மனோகரன். இவங்களுக்கும் தொகுப்பாளர் அஸ்வந்துக்கும் கடந்த வாரம் திருமண என்கேஜ்மெண்ட் நடந்த நிலையில் அவங்க என்கேஜ்மெண்ட் படுத்த புகைப்படத்தை சீரியல் நடிகை கண்மணி மனோகரன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் அப்போ அஸ்வந்த் அவர்கள் கண்மணி இலையில தண்ணியை தெளித்து தொளிக்கிறாரு. அதை பார்க்காம கண்மணி ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் பலரும் அஸ்வத்தன்னா கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க அப்படின்ட்டு கண்மணிக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு கண்மணி அவங்க, நீங்கள் அப்போ சொன்னது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு தான் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.